என்னாச்சு? அது வெண்ணிலா வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆசையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா. ஆனா வந்த கொஞ்ச நாள்லயே அவ வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. பாவங்க அவ. வான்மதி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெண்ணிலா நல்லா இருப்பாங்க. அதான் நாம இருக்கோம்ல, அப்படிலாம் விட்டுருவோமா? இல்ல, உங்க தம்பி வேற முடிவா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அத நினைச்சாதான். அவன் சொல்லிட்டா சாரா கூட வாழ்ந்துருவானா? இல்ல நான் விட்டுருவேன்? தசை தெரியாம தெரிஞ்ச என்ன திரும்பவும் இந்த குடும்பத்தோட ஒண்ணு சேர்த்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க வெண்ணிலா. அவங்களோட வாழ்க்கை கெட்டு போறதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எப்பவும் வருணுக்கு வெண்ணிலா தான் மனைவி. நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ, இப்ப காசுக்கு என்ன பண்றது? இவன் வேற வந்து இப்படி நிக்கிறானே. கடவுளே. என்ன வான்மதி, என்ன யோசிக்கிறீங்க? அது காசு. காசா? இல்லங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தி திடீர்னு அவ பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்ஜென்ட்டா காசு கேட்டா. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கே எவ்வளவு யோசிக்கிறீங்க? எவ்வளவு வேணும்? 1 லட்சம். தரேன், நான் அனுப்பி விடுறேன். இங்க பாரு, உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு செக் பண்ணிக்கோ. வந்துருச்சு மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இங்க பாரு, நான் ஒரு பிளான் பண்ணி தான் என் தங்கச்சியை கடத்த சொன்னேன். ஆனா நீ அதை ஒழுங்கா பண்ணாம சொதப்பி நான் நினைச்சது நடக்காம போயிடுச்சு. இருந்தாலும் பேசின பணத்தை ஏற்கனவே உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். இதுதான் முதலும் கடைசியும். இனி என்கிட்ட பணம் கேட்டு வரக்கூடாது. மீறி என்ன மிரட்டி பணம் கேட்கலான்னு நினைச்ச, உனக்கு காசு கொடுத்து என் தங்கச்சியை தூக்க சொன்னா இன்னொருத்தவங்களுக்கு காசு கொடுத்து உன்னையே போட்டு தள்ளவும் தயங்க மாட்டேன். என்ன மேடம் மிரட்டுறீங்களா? சச்சே, நீ ஏன் பயப்படுற? மறுபடியும் நீ பணம் கேட்டாதானே? நீ தான் கேட்க மாட்டியே. வான்மதி, ஐயோ, அத்தை வராங்க. ஏய், போடா. அத்தை, அது அது வந்து அத்தை, நீ எப்படா பிரச்சனை பண்ணலான்னு காத்துட்டு இருப்பியா? எதுக்காக இப்படி பண்ண? வெண்ணிலா கிட்ட வருண் சாரா விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலான்னு சொன்னியா? சொல்லு, சொன்னியா? சொன்னேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? விஸ்வநாதன் அண்ணன் தன்னோட 2 பொண்ணுங்களுக்கும் நல்ல வழக்கு அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷமா இருக்காரு. அந்த சந்தோஷத்தை கெடுக்கலாம்னு நினைக்கிறியா? அவங்க கிட்ட பிரச்சனைய கொண்டு போற அளவுக்கு அப்படி என்ன நடந்துருச்சு? வருண் ஏதோ புரியாம அப்படி பேசிட்டு போயிட்டான். அதுக்காக வெண்ணிலா அவனோட மனைவி இல்லைன்னு ஆயிடுவாளா? இங்க பாரு, இது இந்த வீட்டு குடும்ப பிரச்சனை. அது 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். அதை தாண்டி வெளிய போச்சு என்னாச்சு இவளுக்கு? இவ இவ்வளவு அமைதியா இருக்க மாட்டாளே. ஆமா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது சாரி காய போட்டிருந்தேன், அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கா? ஏதோ தப்பா இருக்கா? என் வாழ்க்கையில ஒரே லவ் தான், அதுவும் வருண் கூட மட்டும்தான். நான் வாழ்ந்தா வருண் கூட தான் வாழ்வேன். எப்படி உன் எக்ஸ் லவர்
தாமஸ் கூட வாழ்ந்தியே அது மாதிரியா? என்ன தாமஸ் பேரை சொன்னதும் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு? என்ன வளருங்க? தாமஸா? யார் அது? வாய் மூடு. நீ யாரு, எங்கிருந்து வந்த, அமெரிக்காவுல நீ என்ன பண்ணேன்னு உன்னோட டீடைல்ஸ் ஒண்ணு விடாம நான் எடுத்துட்டேன். என்ன சொன்னீங்க? நான் வருண் வாழ்க்கையில தலையிடக்கூடாதா? நீங்க என்ன மிரட்டினாலும் சரி, வருணை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வர வைப்பேன். உன் திமிரை என்கிட்டயே காட்டுறியா? தொலைச்சிருவேன். என்னத்த என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை வான்மதி, ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் நம்ம கோவிலில் பூஜை நடக்கும், எல்லாருமே அதில் கலந்துப்பாங்க. ஆனால் இப்போ சித்தி இருக்கிற மனநிலைமையில பூஜை நடக்குமா நடக்காதான்னே தெரியல. அதான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அட இவ்ளோதானா? அண்ணாமலை அத்தை வரலனா என்ன, அந்த பூஜையை நாம பண்ணுவோம். வான்மதி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏன் அத்தை? அப்படின்னா என்ன தப்பா பேசிட்டேன்? இதுதான் நீ இந்த குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா? ஐயோ சாரி அத்தை, நான் வேணும்லாம் சொல்லல. இந்த பூஜை பண்ணா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னீங்களே, அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. முதல்ல ஒரு குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு. நீ புதுசா வந்ததால உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அண்ணாமலை தான் எல்லாம். அவ சொன்னாதான் புத்தாண்டு பூஜை எல்லாம். நில்லு. சந்தோஷமாடா? இப்ப உனக்கு சந்தோஷமா? என்னங்க